Hi guys, welcome to my channel. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்எஸ் ரேங்க் ரெவைவல் ஹண்டட் பார்க்க போகிறோம் அண்ட் சாப்டர் 66 பார்க்க போகிறோம். அண்ட் 66 பார்த்தீங்கன்னா வந்து போன சாப்டர்லேருந்து கண்டினியூஷன் ஆகுது. ஸோ போன சாப்டரில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட மெயின் கேரக்டர் வந்து அந்த அங்கர் ஆஃப் கோஸ்ட்டை வந்து சம்மன் பண்ணுவாங்க. சம்மன் பண்ணி எல்லாரோட டெட் பாடி எடுத்துகிட்டு வர சொல்லுவாள். ஸோ அவளும் எடுத்துகிட்டு வந்துட்டு அவள் சொல்கிறா 112 காப்ஸ் இருக்குது மை லால். ஸோ நீங்கள் பார்க்க ரொம்ப இழைச்சி போயிட்டீங்க அப்படின்வான். அதுக்கு வந்து நம்ம மெயின் கேரக்டர் என்ன கேட்குறான்னா, அடேங்கப்பா என்னையை பற்றி நீ கவலைப்படுறியா, ஓகே உனக்கு வந்து என் மேலே லாயல்ட்டி இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை நீங்கள் செத்துட்டீங்கன்னா நான் செத்துடுவேன். ஸோ உங்களை டிபெண்ட் பண்ணி தான் நான் இருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து வேர்ரி பண்ணுற மாதிரி உங்களுக்கும் நான் வேர்ரி பண்ணணும், அப்போ தான் நான் ஏன்னா உயிரோடு இருக்க முடியும் அந்த மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு வந்து மெயின் கேரக்டர் சொல்கிறான், அடேங்கப்பா சரி என்னமோ ஒன்று சொல்கிறேன், அதுக்கப்புறம் எப்படி போயிட்டு இருக்குதுன்றா. ஸோ நம்ம போன ஃபஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும், இவன் வந்து ஒரு 24 வந்து இந்த பொண்ணு கொடுத்துருவான் இந்த பார்த்துக்கோன்ட்டு. ஸோ அதனால் 24 எப்படி இருக்குதுன்னு கேட்குறான். ஸோ அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, இந்த மாதிரி திடீர்னு ஒரு அண்டர்ஸ் வந்தாங்க. அண்டர்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த விச்சு நம்மளோட பழைய சீசன் 1 இருந்தால் தெரியுமா, அந்த விச்சு வந்து காப்பாற்றிட்டாலாமா. அதே மாதிரி வந்து டாக்டர் அந்த ஃபார்மசி கேர்ளுக்கான, ஸோ அந்த ஃபார்மசி கேர்ளுக்கு வந்து நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த மாதிரி என்னோட தலைமை அந்த மெயின் கேரக்டர் நான் சொன்னதான் வந்து நான் எல்லாமே பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் சொல்லியிருக்கா. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கேரக்டர் வந்து ரொம்ப சந்தோஷமும் படுறான். அப்போ இவ்வளோ இருக்காரா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 112 காப்ஸுமே எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மெயின் கேரக்டர் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து இவன் வந்து என்ன பண்ணா 112 காப்ஸ் இருக்கிறான்னு அதை எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ணிடுறான். ரிலீஸ் பண்ணோடனே எல்லா காப்ஸும் வந்து அவனுக்கு கடிச்சு திங்குது. கடிச்சு திங்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் செத்து போய் ஒருத்தனோட அந்த 112 பேர் இருக்காங்கன்னு. ஸோ அந்த மாதிரி 112 டைம் அவன் செத்து போய் என்ன சொல்கிறது, எல்லாத்தோட பாஸ்ட்டில் வந்து இப்போ உங்களுக்கே தெரியும், இவன் செத்து போனான்னா இவனால் வந்து யானை சாவடிச்சானோ அவனோட பாஸ்ட் வந்து இவனால் பார்க்க முடியும். ஸோ அது முன்னாடியே நீங்கள் முன்னாடி என் கூட படிச்சுட்டு வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து இவன் 112 டைம்ஸ் செத்து போயிருக்கான். 112 டைம்ஸ் வந்து யார் யார்கிட்ட செத்தானோ அவங்களோட பாஸ்ட்டை பார்த்துருக்கான். அதில் வந்து நம்மளுக்கு கொஞ்சோண்டு மட்டும் ஒரு பாஸ்ட் காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தன் போட்டில் வந்து இருக்கான். ஸோ போட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தனை வந்து கடிச்சு திங்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுதுன்னா, 3 குழந்தைங்க வந்து பசினால் என்ன பண்ணுறாங்க, மண் இருக்குது தானே இந்த மண், ஸோ தண்ணி ப்ளஸ் மண் ரெண்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து திங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மெயின் கேரக்டர் வந்து திருப்பி ரீபார்ன் ஆகிட்டேன். ஸோ ரீபார்னா 1 நாளுக்கு முன்னாடி போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மெயின் கேரக்டர்னா, அடேங்கப்பா நான் இவ்வளோ நாள் வந்து இதுதான் பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்சேன், இப்போ வந்து இதுவும் பண்ணுமா சொல்லிட்டு மெயின் கேரக்டர் என்ன பண்ணுறான்னா, அந்த ஸ்னோவாக இருக்கும், ஸ்னோவில் வந்து அவனோட கட்டியை யூஸ் பண்ணி அவன் வந்து மண்ணை எடுத்து தின்னு பார்த்துட்டு ஒரு வழியாக வந்து எல்லாத்தோட அங்கர்னால் இந்த சோத்துனால என்னென்ன கஷ்டம் இருக்குமோ அதெல்லாமே அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டான். இப்போ வந்து அவன் எவனி டீமனோட ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணனா ஃபுல்லாக யூஸ் பண்ணுவான். ஸோ அவனுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான், மெயின் கேரக்டரு பாஸ்ட்டுக்கு போயிடுறான். எப்படின்னா பாஸ்ட்டுனா அந்த எவனி கிளான் இருக்கிறாரு, அவன் என்ன சொல்லுவான்னா, ஒரு 5-10 சாப்டருக்கு முன்னாடி சொல்லுவாள், உனக்கு சாப்பாட்டை பற்றி கஷ்டம் தெரியல, அதனால் உன்னால் இந்த கலையை கற்றுக்க முடியாதுவான். இந்த டைம் வந்து அவன் என்ன பண்ணான், பாஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்பான், நான் சண்டை போட ரெடிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீடர்கிட்ட கேட்பா. அந்த ரீடரை போய் சண்டை போடுவான். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரே அடியில் வந்து அந்த ஜோம்பியை வந்து அடிச்சிட்டான். உடனே நம்ம மெயின் கேரக்டர் என்ன சொன்னால், அடுத்தது யார்கிட்ட நான் சண்டை போடணும்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே வானா. அதோட சரி சாப்டர் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் போகலாம். நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா 67. ஸோ 67 பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட அந்த எவனி டீமனோட ரீடோட அந்த பொண்ணுன்னு சொல்கிறேன், பொம்பளைன்னு சொல்லலாம். அந்த பொம்பளையும் நம்ம மெயின் கேரக்டரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளை வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நீ அங்கே தெரிஞ்சுக்கிட்டே, அடுத்தது வந்து நீ டேர்ஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். டேர்ஸ்ட்னா தாகம். ஸோ அந்த தாகத்தை பற்றி உனக்கு தெரிஞ்சுக்கணும், அதோட பிரச்சனைகளை பற்றி உனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. ஸோ எது அந்த காப்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போகிறா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கோஸ்ட் இருக்காங்க. அந்த கோஸ்ட் என்ன சொல்கிறதா மெயின் கேரக்டர், எனக்கு வந்து இவ கூட நான் சண்டை போடணுன்ட்டு இருக்கேன்டா, இவன் வந்து ரொம்ப பவர்னு நினைக்கிறேன், நான் இவகிட்ட சண்டை போடலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கோஸ்ட்டு இவன் மெயின் கேரக்டர் கேட்குறது ஏன்னு கேட்கும்போது, இவ தான் இருக்கே வந்து நான் நிறைய பேர்த்தோட மாஸ்டர் ஆர்ட்ஸ் கூட சண்டை போட்டுருக்கேன், இவ கூட நான் சண்டை போடணும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்ட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மெயின் கேரக்டர் என்ன கேட்குறா, டேய் உனக்கு மெமரியில் இருக்கா, நான் 19-4 வந்து நான் உங்கள்கிட்ட வந்து எத்தனை டைம் சாவேன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கோஸ்ட் சொல்லிக்கும் நீ 100 டைம்ஸ் சாவேன்ட்டு. ஆனால் நம்ம மெயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரே 10-4 நினைக்கிறேன், ஒரே டைமில் வந்து செத்து போயிட்டு அந்த மிஷனை முடிச்சிருப்பான். ஸோ அப்போ வந்து கோஸ்ட் என்ன பண்ணால், நீ என்ன கேட்டால் நான் பண்ணுவேன்னு சொல்லுவான். அதுக்கு வந்து மெயின் கேரக்டர் கேட்குறேன், அந்த விஷயம் நீ இன்னும் பண்ணலை, இப்போ நீ அதுக்கு பண்ண ரெடியாக இருந்துக்கோ அப்படின்றான். கோஸ்ட் என்ன பண்ணுறதா, என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குது. அதோட அந்த இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து
நம்ம மெயின் கேரக்டர் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த பொம்பளை எவனி டீமன் இருக்கானா அவன் வந்து ஒரு இந்த டைம் பார்த்தா இன்னொரு ஜோம்பி இருக்குது. இந்த ஜோம்பி பார்த்தா டர்ஸ்ட்டுக்கு ஸ்பெஷலிஸ்ட் போல். இது கூட சண்டை போடணும்னா அதுக்கப்புறம் மெயின் கேரக்டர் பார்த்தா செத்து போயிட்டு திருப்பியும் ஒன் டே பேக் போயிட்டான். உடனே ஒரு மெயின் கேரக்டர் அடேக்கு அப்போ அந்த பாஸ்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த டைம் என்ன பார்த்தீங்கன்னா சமன் பண்ணுறான். அது அவனோட கோஸ்ட் எல்லாத்தையும் சமன் பண்ணி இந்த டைம் பார்த்தீங்கன்னா போன டைம் பார்த்தீங்கன்னா 112 காப்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து பசியார செத்து போயிருக்கான் அவங்கள இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்கிறான்னா அந்த கோஸ்ட்டுக்கிட்ட எவன்லாம் வந்து தாகத்தாக செத்து போயிருக்கான் அவனோட டெட் பாடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயின் கேரக்டர் சொன்னால் அதுக்கப்புறம் அங்கர் ஆஃப் கோஸ்ட் இருக்கிறான்னு அதுவும் போய் எடுத்துகிட்டு வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கேரக்டர் பண்ணுறான்னா இப்போ வந்து நான் இவங்க எல்லாத்தையுமே நான் சாவடிச்சுட்டு நான் இவங்களை சாவடிக்க போகிறேன், அதுக்கப்புறம் இவனை நான் சமன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயின் கேரக்டர் சொல்கிறான். மெயின் கேரக்டர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட் இருக்குது தானே. ஸோ கோஸ்ட் வந்து என்ன பிளான் பண்ண போறீங்கன்னா இப்போ வந்து நான் வாருக்கு வந்து ரெடி ஆக போகிறேன். ஏன்னா இந்த ஸ்டோரி வந்து எப்படின்னா இவங்க எதுக்கு இத்தனை இது பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் குட் எண்டிங்காக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து இவங்களோட டாஸ்க்கு. ஸோ அதனால் வந்து மெயின் கேரக்டர் பண்ணி நான் ஒரு குட் எண்டிங்காக நான் வந்து ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதோட சேர்ந்து சாப்டர் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் போகலாம். நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா 68 பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட மெயின் கேரக்டர் வந்து அதை போட்டு தள்ளிடுவான். ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து போட்டு தள்ளிடுவான். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட எவனி டீமன் இருக்கானே. ஸோ அந்த பொம்பளை என்ன சொல்கிறான்னா நான் அவனுக்கு ஒரு சீக்கிரம் சொல்லி தர போகிறேன், இப்போ வந்து நீ இது ஃபீல் பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா நீ டர்ஸ்ட்டும் ஸ்டாவேஷன் ரெண்டுமே வந்து அட் அ டைமில் வந்து யூஸ் பண்ணு அப்படி இப்படி சொல்கிறான். அப்புறம் மெயின் கேரக்டர் வந்து ஒரு கற்பனையில் வந்து கோஸ்ட்டை வந்து கிஸ் அடிக்கிற மாதிரி காமிக்கிறான். வாட் த ஃபக் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த மாதிரி அவன் கற்பனையாக பண்ணிவிட்டு அவன் வந்து ரெண்டு இதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு இதை போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்பாட் பே பண்ணுவான். ஸோ அதுக்கு வந்து நம்மளோட பொம்பளை வந்து என்ன சொல்கிறான்னா எவனி டீமனோட கிளான் இருக்காங்கன்னா அந்த பொம்பளை என்ன சொல்கிறான்னா ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவளை ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறேன்னு எனக்கு புரியல. ஸோ அந்த பொம்பளைன்னு சொன்னால் நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம், நான் அவ்வளோதான் சொல்கிறேன்ட்டு. ஸோ அந்த பொம்பளை என்ன சொல்கிறான்னா நீ பண்ணுறது ஸ்வாட் பே வந்து சூப்பராக இருக்குது, இது வந்து ஒரே மாதிரி இல்லை, உன்னோட ஸ்வாட் பே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து யாரோ ஒருத்தவங்க நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. ஸோ திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த எவனி இவன் வந்து எவனி டீமனிக்கு அந்த மாதிரி அந்த இது பண்ணானே. ஸோ அவன் வந்து அப்ரோச் பண்ணுறான், வைப்பரும் வராங்க. ஸோ அதோட சாப்டர் முடிஞ்சிடுச்சு. நம்ம சாப்டர் 69 பார்க்க போகிறோம். வாவ் 69. ஸோ நிறைய பேருக்கு இந்த நம்பர் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம டேரெக்டாக இந்த சாப்டருக்கு போயிடலாம். அண்ட் இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வைப்பர் வரானே. ஸோ வைப்பரும் அந்த கல்ட்டு பையன் அந்த கிளான் இருக்கானா. ஸோ அவன் வரான். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா இந்த பொம்பளை கிட்ட சொல்கிறான், இங்கேப்பா நீ வந்து ஏன் வந்து நீ இன்னும் அந்த ஓட்டு பண்ணியான்னு கேட்பான். அதுக்கு வந்து அந்த பொம்பளை சொல்லுவாள் நான் ஓட்டு இன்னும் பண்ணலன்னுவான். ஸோ உடனே வந்து நம்ம கோஸ்ட் என்ன ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயின் கிடைக்க போது பார்த்தா கோஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுது. இந்த மாதிரி மாஸ்டர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து அவனோட பர்பிளாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஓட்டாட்ட வைப்பாங்க. பட் இந்த பொம்பளை வந்து இன்னும் நீ பண்ணலை அப்படின்வா. அதுக்கப்புறம் அந்த கெல்ட்டுமே என்ன சொல்லுவான்னா நீ ஏன் ஓட்டு பண்ணலைன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீ வந்து நீயும் நானும் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், அதனால தான் நீ பண்ணலை. நான் வந்து இந்த வைப்பரை வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டாக நான் வந்து எடுத்துக்கிட்டேன், அதுக்கும் நாங்கள் 2 பேர் ஓட்டு பண்ணிட்டோன்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளை வந்து அந்த கெல்ட்டு போய் டேய் எவ்வளோ இது இருந்தால் நீ பண்ணுவ அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம மெயின் கேரக்டர் வந்து ஒரு பெரிய புனிங்கி மாதிரி என்ன சொல்கிறான்னா இங்கே பாரு நீ வந்து அவனோட டிசிப்ளின்டாக அவனுக்கு கீழே வந்து நீ பார்க்கணுன்னா நீ வந்து ஃபுல்லாக இருக்கணும், சீரியஸாக இருக்கணும், நீ சும்மா விளையாட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி அவங்க மெயின் கேட்ட கேட்பான். அதுக்கு வைப்பர் என்ன சொல்லாடே நான் விளையாட்டுக்கு பண்ணுறேன்னு நினச்சிட்டேன், நீ மட்டும் என்ன பெரிய இவனா, நான் வந்து அந்த தாத்தாவை வந்து நான் டிசிப்ளின்னா எப்படி சொல்கிறது அவனுக்கு கீழே ஒர்க் பண்ணுறது, நான் அவனை ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னா சொல்லிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெயின் கேரக்டரும் சரி இவனும் சரி 2 பேர் சண்டை போடுவாங்க. ஸோ சண்டை போடும்போது பார்த்தா மெயின் கேரக்டர் வந்து ஃபஸ்ட் ஃபார்ம் செகண்ட் ஃபார்ம் சொல்லி டீமன் ஸ்லேயர் மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நானும் டீமன் ஸ்லேயர் தான் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு லைட்டாக தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு நம்ம பொம்பளை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவா யார் நம்ம மெயின் கேரக்டரை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் மெயின் கேரக்டர் சொல்லுவாள் இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து என்னை வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்டாக வந்து என்னை ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு வந்து அவள் என்ன சொல்லுவாள் ப்ளோ பண்ணு உன் மாஸ்டர் கீழே மண்டிடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பண்ணுவாள். 2 பேர் வந்து இந்த டைம் வந்து ஓட் பண்ணிட்டாங்க. அதோட சேர்ந்து சாப்டர் முடிஞ்சிருச்சு. அண்ட் நம்ம வந்து 70th சாப்டர் போகலாம். அண்ட் 70th சாப்டர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொம்பளை வந்து ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போகிறா. ஸோ அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து ரிச்சுவல் வந்து நடக்குமாம்மா, எப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கும் இதுக்கும். ஸோ அவங்க 2 பேருக்கு வந்து ட்ரெஸ்ஸு வந்து அதுதான் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா வந்து எல்லா கலைகள் மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லா சீக்ரெட் கலைகளும் இருக்கிற புக்ஸ் எல்லாமே இருக்குது. அதை வந்து கோஸ்ட் ஆன்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த சைடு பார்த்துட்ருப்பான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மெயின் கேரக்டர் வந்து அவனோட இது மண்டிட்டு அவன் வந்து அந்த ப்ரேயராட்டம் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரேயரில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மெயின் கேரக்டர் எல்லா உண்மையுமே சொல்கிறான். இந்த மாதிரி நான் வந்து இந்த உலகத்துலேருந்து வரல, நான் வந்து வேறு உலகத்துலேருந்து வந்திருக்கேன், அதே மாதிரி
நான் வந்து இது வரைக்கும் நான் 5-6 டைம் வந்து செத்து போயிருப்பேன் இதுக்கு வந்து. ஸோ அப்போ வந்து நான் ஒரு டைம் சாகும்போது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த இது கிடைக்கும் அது கிடைக்கும் எல்லா உண்மையும் அவன் சொல்லிட்டான், ஏதோ அவன் மாஸ்டர்கிட்ட. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணுறான், இந்த மாதிரி நான் வந்து உண்மையான ஸ்டூடெண்ட் தான், பட் அவங்க ஸ்டூடெண்ட்டாக தான் உங்களோட நீங்கள் வந்து எனக்கு டீச்சராக தான் நான் உங்களை நினச்சிருக்கேன் அந்த மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளை வந்து இவனை கட்டி பிடிச்சி, இங்கப்பா நான் உன்னை நம்புகிறேன், நீ வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டு, நான் உன்னை நம்புகிறேன், நீ எங்கே வந்தாலும் எனக்கு முக்கியம் இல்லை, நீ வந்து இப்போதைக்கு என்னோட ஸ்டூடெண்ட்டு, எதுவுமே நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அது பார்க்கும்போது லைட்டாக எமோஷனாக இருந்துச்சு. ஸோ ஏன் அவன் இந்தியன் அவன் வந்து உண்மையை சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஒரு கதைக்குள்ளே போய் அவன் இது பண்ணிட்டு தான் அவன் உண்மையை சொல்கிறது வந்து ஓரளவுக்கு குட், லைட்டாக எமோஷனலாக இருந்துச்சு. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த சாப்டர். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் போகலாம். நம்ம டேரெக்டாக வந்து 71 சாப்டர் போனால். ஸோ அதுக்கப்புறம் 71 சாப்டர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 2 பேரும் உண்மையாக பேசிட்டாங்க. பேசிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டு முடிஞ்சிடுச்சு. ஓட்டு முடிஞ்சுட்டு ஓட்டுன்னு சொல்லுவாங்க, என்ன சொல்கிறது, பைண்டிங் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஸ்டூடெண்ட்டு அந்த இருக்கிற பாண்ட் வந்து ட்ரஸ்டட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 பேர் வெளியில் போனாங்க. ஸோ வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து வைப்பர் வந்து உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் நம்ம மெயின் கேரக்டர் கேட்குறான், உன்னோட பைண்டிங்கும் முடிஞ்சிடுச்சு அந்த மாதிரி கேட்குறான். அதுக்கு வந்து முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்மசி கேர்ள் வர. ஸோ அந்த ஃபார்மசி கேர்ள் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நான் க்யூரை கண்டுபிடிச்சாச்சுன்றான். உடனே வந்து நம்மளோட டிமானிக் கேர்ள் இருக்காங்க. ஸோ அவள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா, வா நீங்கள் சூப்பராக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவனி அந்த இன்னொரு தாத்தா இருக்காங்க. ஸோ அந்த தாத்தா வந்து என்ன சொல்கிறான்னா, என்ன இதில் ஒரு கேட்ச் இருக்குதுன்றா. ஸோ என்ன கேட்சுன்னு சொல்லிட்டு நம்ம டிமானிக் கிளாரி கேட்குறா. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபார்மசி கேர்ள் என்ன சொல்கிறான்னா, இந்த இது வந்து நாங்கள் வந்து அந்த ஜோம்பி மேலே டெஸ்ட் பண்ணோம். ஸோ ஜோம்பி மேலே டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாதி இது வந்து அவன் ஹியூமனாக மாறிட்டான், அந்த கோப்ஸ் இது. ஸோ இது வந்து நீங்கள் பண்ணணும், ஆனால் உங்கள் ஆல்ரெடி உயிரோடு இருக்கிறவங்களுக்கு பண்ணணும்னா நீங்கள் வந்து அந்த டண்டானை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் டண்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஸோ டண்டானா வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ட்ராகன் பால் ஜி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கோகு இருக்கான். கோகுவோட கம்ப்ளீட்டாக அவன் வந்து கோகு வந்து செயின்ட் தானே. ஸோ செயின்ட்டோட இது ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு நாம ஹியூமனாக ஆனால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து டீமன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ப்ரீத்திங், அந்த ப்ரீத்திங்கோட டெக்னிக்ஸ் எல்லாமே போயிடும். அந்த மாதிரி தான் இதுவும் வந்து கோஜோவுக்கு வந்து 6 ஐஸ் இருக்குது. ஸோ 6 ஐஸ் போனால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இது. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த டண்டான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸ் மாதிரி. ஸோ அந்த இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அந்த க்யூர் வந்து உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபார்மசி சொல்கிறான். உடனே அந்த இன்னொரு கிளானுக்கு தாத்தா என்ன சொல்கிறான்னா, இந்த இது வந்து நான் பண்ணலான்ட்டு இருக்கிற இந்த ப்ரொசீஜரு, ஏன்னா வந்து என்னோட இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் ஆர்ட்ஸ் டீச்சர்ஸ். ஸோ இவனோட கலைகள் வந்து இவன் வந்து புதுசாக அந்த வைப்பர் இருக்காங்க. ஸோ அந்த வைப்பருக்கு நான் என்னோடய ட்ரிக்ஸ் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ வந்து என்னோட டட்டா என்னோட இன்டர்னல் ஃபோர்ஸ் எனர்ஜி போனால் கூட நான் வந்து அவனுக்கு வந்து டீச் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. நான் வந்து சண்டை போடணுன்ட்டு இல்லை, என்னோட லெகசி வந்து அந்த இதுக்கு போயிடும். ஸோ அதே மாதிரி நீயும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுவான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவரி டிமன் அந்த டிமானிக் கிளான் இருக்காங்க. ஸோ அவன் வந்து ஒரு மலைக்கிட்ட தூரமாக ஒரு மலை இருக்கும், இவன் வந்து பார்த்துட்ருக்கா. ஸோ அப்புறம் வந்து மெயின் கேரக்டரும் அவங்களும் பேசிக்கிறாங்க, என்ன அந்த தாத்தாவுக்கு எப்படி போச்சு ட்ரீட்மெண்ட்னோடனே நம்ம மெயின் கேரக்டர் சொன்னால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட எவனி டீமனுக்கான எவனின்னு சொல்கிற டீமனிக்கு டீமனுக்கான ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ட்ரிக்ஸ் எல்லாம் அந்த பாரையான்னு சொல்லிட்டு ஒரு அவளோட எப்படி சொல்கிறது, இப்போ லூஃபி வந்து கம்முன்னும் பிஸ்டலு ராக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவன் வந்து பாரையான்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் இருக்குது. ஸோ இந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா வந்து கண்ணில் இருக்கிற எல்லாமே வந்து தெளிச்சணும்னு சொல்லிட்டு அவள் வந்து ஃபைனலாக ஒரு ஃபுல் பவரில் வந்து அவள் சும்மா ஒரு அட்டாக்கை வீசுகிறான். அந்த வீசும்போது பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மலை. ஸோ அந்த மலையே ரெண்டாக பொழந்துடுச்சு. ஸோ பொழந்துட்டு அவள் என்ன சொல்கிறான்னா, நானும் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறான், நானும் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். அதோட சீன் சாப்டர் முடிஞ்சிச்சு. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா உதாரணத்துக்கு சின்ன வயசுலேருந்து இருக்கீங்க, ஒரு பவரோடு இருக்கீங்க, அதெல்லாம் இறந்துட்டு நீங்கள் நார்மல் மனுஷனாக இருக்கணும்னா கொஞ்சம் எல்லாத்துக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் கிளான் சண்டை போட்டுட்ருக்காங்க, இது பவரை யூஸ் பண்ணினா அந்த பவரே இல்லைன்னா எப்படி இருக்கும். ஸோ அதனால் வந்து அவன் வந்து அந்த மலையை ஒரு லாஸ்ட் டைமாக வந்து ஒரு பவரை வந்து ரிலீஸ் பண்ணி அந்த மலையை வந்து வெட்டிட்டு ஒரு ஃப்ளெக்ஸ் காமிக்கிறேன், ஏய் நான் மலையவே வெட்டு வேண்டான்ட்டு. வாவ், ஸோ நீ மலையை வெட்டுவேன்னா நீ வந்து கார்ப் 1 பீஸ் அளவுக்கு நீ வந்து பவரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. சும்மா நான் சொல்கிறேன், ஏன்னா ஏதாவது இந்த மெயின் கேரக்டர் வந்து ரொம்ப பவர். உதாரணத்துக்கு நீங்கள் எதிர்பார்த்துக்கணும், நான் ஆல்ரெடி சொன்னது தான், இவன் வந்து கோகுவோட சண்டை போட்டு இவன் கோகு வந்து இவனை போட்டு சாவடிச்சிட்டான். அப்புறம் சாவடிச்சிருக்கோம்னு பார்த்தா கோகுவோட ஏதோ ஒரு எபிலிட்டிஸ் வந்து இவனுக்கும் வந்துடும். அப்போ ஒரு நாள் முன்னாடி போயிடுவான். இந்த மாதிரி ஒரு நாள் முன்னாடி போகிறது வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப பவர்ஃபுல்லானது. உதாரணத்துக்கு கோகு இது வந்து
போயிட்டு கோக்கு குழந்தை ப்ரெக்னென்ட் ஆகும்போதே வந்து போட்டு தள்ளினா. ஸோ அந்த மாதிரி இவனுக்கு பவர் இருக்குது. இவன் வந்து இருக்கலே ஓபி. இந்த மெயின் கேரக்டர் வந்து ரொம்ப ஓபி. இவன் பவரை கரெக்டாக யூஸ் பண்ணால் இவன் ரொம்ப ரொம்ப ஓபி. ஸோ நானாக அந்த கோகு கிட்ட வச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் செத்து போய் ஒரு ஃபுல் பவர் ஆகிடும். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு ப்ளீச் வர்ஸ் கிட்ட போயிட்டு பீச்லேயும் வந்து நான் செத்து போயிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இவனோட பவர் ரொம்ப ரொம்ப ஹோப்பி. எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இவன் வந்து சங்கு. யார் சங்கு? இது சங்குன்னா யாரை சொல்கிறோம் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். சோலோ லெவனிங்குது யார் இவன் இருக்கலே ரொம்ப ஓபி. ஸோ அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் போகலாம். நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் போகலாம். நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா 72. ஸோ 72ல் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொம்பளை வந்து ஆப்ரேஷன் பண்ண போயிடுவா. ஸோ ஆப்ரேஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறா, நான் ஒரு செகண்ட் நான் வெளியில் போயிட்டு வரேன்னுவான். ஸோ அதுக்கு அந்த பொம்பளை சொல்லுவான், எங்கே வெளியில் போகிற, என்னாச்சும் ட்ரபிள் பண்ண போறியா அப்படின்வா. அதெல்லாம் நான் எதுவும் ட்ரபிள் ஆக மாட்டேன், டோன்ட் வெரின்னு சொல்லிட்டு நம்ம மெயின் கேரக்டர் வந்து வெளியில் போயிடுவான். ஸோ வெளியில் போயிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அவன் சமன் பண்ணுறான் அந்த அங்கர் ஆஃப் கோஸ்ட்டை. இங்கே போய் எல்லா காப்ஸையும் நீ வந்து எடுத்துகிட்டு வா அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் அவளும் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டா. ஸோ எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறான்னா, ஒரு காப்ஸாக வந்து என்கிட்ட எடுத்துகிட்டு சொல்லிட்டு அவன் ஒன்று ஒன்றா வெட்டிகிட்டு இருக்கான். ஸோ அந்த வெட்டும்போது பார்த்தீங்கன்னா 421 479 அந்த 2 பேர்த்தோடு சேர்த்துனே கிட்டத்தட்ட ஒரு 900,000 கிட்ட இருக்கும். ஸோ 1000 ஜோம்பிஸுமே வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாத்தையுமே சாவடிச்சிட்டான். ஸோ சாவடிச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான்னா திருப்பி வந்து நம்மளோட பழைய அந்த ஆப்ரேஷன் நடக்குதுனால ஸோ அந்த இடத்துக்கு போயிடுவான். ஸோ ஆப்ரேஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் ஆப்ரேஷன் முடிச்சுன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு, இனிமேல் எங்களுக்கு வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் கேரக்டர் அவங்க 2 பேருக்கு நான் ஒன்று காமிக்கணும்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே போய் 100 அண்டர் ரீஇன்கார்னேஷன் சமன் சொல்லிட்டு அவன் 100 இது சமன் பண்ணுறான். ஸோ அந்த சமன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும் மெயின் கேரக்டர் வந்து யாரை வந்து அவன் வந்து சாவடிக்கிறானோ அவனால் வந்து மெயின் கேரக்டர்னால சமன் பண்ண முடியும். ஸோ இது வந்து நீங்கள் போன சீசன்லேயும் உங்களுக்கு தெரியும். அதை வச்சு தான் அந்த அங்கர் ஆஃப் சீசன் 2 வில்லி இருக்காங்க. ஸோ அதை வந்து சமன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து 1000 பேர் சாவடிச்சான். ஆனால் அவனோட கெப்பாசிட்டி வந்து 100 பேர்த்த சமன் பண்ண முடியும். ஸோ அதனால் இங்கே 50 அங்கே 50ன்னு சொல்லிட்டு அவன் சமன் பண்ணுறான். ஸோ அந்த சமன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட 2 பேருமே அந்த கிளான் லீடர்ஸ் வந்து பயந்துட்டாங்க. என்னடா இது பார்த்தா இதோட ஸ்பெஷல் ட்ரிக்கு, நீங்கள் 2 பேர் வந்து இப்போ சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டை போட வைக்கிறான். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவன் உங்களுக்கே தெரியும் ஆனால் வந்து சாவடிக்கிற யாரெல்லாம் அவன் சாவடிக்கிறானோ அவன் வந்து சமன் பண்ண முடியும். பட் அதே சமன் பண்ணும்போது அவங்க பாடி ஃபிசியாலஜி வந்து எம்பிசிஸ் அதுக்காக மட்டும்தான் பாடிஸ் வரும். ஸோ மெயின் கேரக்டர் ஆனால் அவங்களோட எபிலிட்டிஸ் எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கே புரியும் தானே. ஸோ சும்மா ஒரு பாடி மட்டும்தான் உயிரோடு கொண்டு வரும். பட் எபிலிட்டிஸ் இருக்கான மெமரிஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து இவங்க 2 பேருக்குமே வந்து எபிலிட்டிஸ் போயிடுச்சு. ஸோ இப்போ ஈக்குவலாக இருக்கும் 2 பேருக்குமே ஈக்குவல். இவங்ககிட்டயும் ஸ்பெஷல் பவர் இல்லை, அவங்ககிட்டயும் ஸ்பெஷல் பவர் இல்லை. இப்போ 2 பேரும் சண்டை போட்டால் இந்த ஸ்டோரி வந்து கரெக்டாக முடிஞ்சிடும். அதே மாதிரி இவன் இந்த மிஷினும் முடிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அவன் 2 பேரும் சண்டை போடுன்னு சொல்கிறான். ஸோ அதோட சரி இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. தென் நம்ம வந்து டேரெக்டாக வந்து நம்ம 73 இல்லை 72 ஓகே நம்ம வந்து 71 நினைக்கிறேன். எனக்கு எந்த சாப்டர் நான் இங்கே இருக்கேன் எனக்கு என்ன புரியல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் போயிடலாம். ஸோ நான் நிறைய சாப்டர் வந்து ஒரே பல்காக வந்து ஒரு வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம அடுத்த சாப்டர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவன் இருக்காங்க நம்ம மெயின் கேரக்டர்னு சொன்னால் இங்கே பாருங்கள் உங்களை மாதிரி தான் அதுக்கும் அவங்களால வந்து மாஸ்டர்லாம் டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து சண்டை போடுங்கன்னு சொல்கிறான். ஸோ சண்டை போடுங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொம்பளை இருக்காங்க. ஸோ அவன் வந்து அவன் கிளான் மெம்பர்ஸ் கிட்ட போயிட்டு ஃபீல் பண்ணிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி தாத்தா வந்து அவன் கிளான் மெம்பர்ஸோட போய் சண்டை போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டிமனிக் கிளைன் அந்த பொம்பளை இருக்காங்க நம்ம 2 பேரும் சண்டை போட ரெடியாரான்னு கேட்குறான். அதுக்கு வந்து அவங்க இது வரைக்கும் 990th டுவெல் வந்து நம்ம போடலான்னு சொல்லிட்டு 2 பேர் சண்டை போடுறாங்க. 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் அதோட முடிஞ்சிச்சு. பயங்கரமாக சண்டை போடுறாங்க, வெட்டுற மாதிரி இதெல்லாம் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. அந்த சாப்டர் முடிஞ்சோடனே நான் என்னோட ரியாக்ஷன் என்னென்னா இவங்க 2 பேர் வந்து ஒட்டுக்காக சேர்ந்து கஷ்டப்பட்டு க்யூரை கண்டுபிடிச்சி 2 பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க 2 பேர் சண்டை போட்டு எவனா ஒருத்தர் தான் உயிரோடு இருப்பான். ஸோ நானும் யோசிச்சேன் தான் என்ன மாதிரி எவனாச்சும் ஒருத்தர் யோசிச்சானான்னு சொல்லிட்டு நானும் போய் கமெண்ட்ஸ் பார்த்தேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் கீழே அனுப்பிச்சிடுறேன். ஒருத்தர் பெனிமோட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து 8 நாளைக்கு முன்னாடி வந்து கமெண்ட் பண்ணி 8 நாளைக்கு முன்னாடி. ஸோ இன்றைக்கி நான் கரெக்டாக இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டேட் என்ன டேட்டு ஓகே இந்த ஐஃபோனில் ஒரு மயிரும் பார்க்க முடியாது. நான் ஸ்க்ரீனை வந்து ஆஃப் பண்ணிட்டு பார்த்தா தான் பார்க்க முடியும். ஸோ May 19. ஸோ May 19னா May 11க்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கான். ஐம் சாரி. ஸோ நோட்டிஃபிகேஷன் திடீர்னு வந்துருச்சு. ஸோ அதில் வந்து மெயின் கேரக்டர் வாட்சிங் தம் கில் ஈச் அதர் ஆஃப்டர் ஒர்க்கிங் இஸ் ஆஸ் ஆஃப் டு சேவ் தி வேர்ல்ட் அண்ட் ரிவைவ் தம். ஸோ அதுதான் வந்து அப்படியே வந்து மெயின் கேரக்டர் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ ஆமாம் அவன் கஷ்டப்பட்டு 2 பேர்த்துக்கு காப்பாற்று 2 பேர் சண்டை போட்டு யாராவது எவனோ ஒருத்தன் தான் உயிரோடுக்கு போனான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. டேட்டா வந்து நெக்ஸ்ட் சாப்டர் போயிடலாம். நம்ம டேட்டா வந்து 74th சாப்டர் போகலாம். ஸோ 74th சாப்டர் பார்த்தா 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட
அட்டாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பட் வித்தவுட் பவர். ஸோ மார்ஷல் ஆர்ட்ஸ் இது யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் இன்டர்னல் எனர்ஜி இல்லாமல் 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கெல்ட்டு பையன் அந்த மாதிரி அவங்க டீம்லேயும் இருக்காங்க, 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளோட டிமானிக் கிளான்காரி வந்து ரொம்ப ஹான்னு சிரிச்சுட்டு எல்லாத்தையுமே சாவிடிச்சிட்டு இருக்கா, யார் அந்த தாத்தா வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தாத்தா வந்து அவன் ட்ரெஸ்ஸை அப்பர் இதை கழட்டிட்டான். ஸோ கழட்டிட்டு வாடி சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லுவாள். இவங்க 2 பேர் சண்டை போடுற மாதிரி காமிங்கன்னா அதோட சேர்ந்து சாப்டர் முடிஞ்சிருச்சு. அண்ட் நம்ம டேரெக்டாக 75th சாப்டர் போனோம். அண்ட் 75th சாப்டர் பார்த்தீங்கன்னா 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து 2 பேர் சும்மா அவன் பொம்பளை வந்து வாயில் வச்சு அந்த காதோட கடிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த தாத்தா வந்து கடிச்சு விட்டுறான். 2 பேர் கடிச்சு விளையாண்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் மூஞ்சியாக குத்திக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து என்னோட ட்ரூ குயிக் டெக்னிக் யூஸ் பண்ணுறேன்னா, ஸோ அப்படின்னா வந்து என்ன எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருக்குன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து அந்த டன்டானை வந்து ரிமூவ் பண்ணிட்டாரு. டன்டான் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி. ஸோ அதில் தான் எல்லா எனர்ஜி ஸ்டோர் ஆகிட்டு வரும். இப்போ வந்து இவன் என்ன பண்ணுறான்னா, டேரெக்டாக வந்து எனர்ஜி எங்கேயும் ஸ்டோர் பண்ணாமல் உள்ளேருந்து வெளியில் வர்றது வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணிடுவா. ஸோ ரிலீஸ் பண்ணினா அந்த தாத்தாவும் சரி இவனும் சரி ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, யார் அதிகமாக யூஸ் பண்ணுறா அவங்க அதிகமாக சீக்கிரமாக செத்து போயிடுவாங்க. ஸோ இப்படின்னா சாக போகிறாங்க. ஸோ அதிகமாக யூஸ் பண்ணால் செத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே தாத்தாவும் சரி நீயும் யூஸ் பண்ணுற நானும் யூஸ் பண்ணுறேன் சரி 2 பேருமே வந்து யூஸ் பண்ணாங்க. அவங்க 2 பேரும் யூஸ் பண்ணிவிட்டு அந்த என்னமோ க்யூ டெக்னிக் 2 பேரும் யூஸ் பண்ணிவிட்டு சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடமே வந்து ஒரு பெட்டல்ஸாட்டம் இருக்கும், லைக் ஒரு செடி பெட்டல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பெட்டல்ஸ் பார்க்கும்போது பார்த்தா இன்னொரு மால்வாக இருக்குது. ஸோ அந்த மால்வா பார்த்தீங்கன்னா நான் அது எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலான்ட்டுங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 சாப்டர் தான் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டர்ன் ஆஃப் த செரி பாசம் சொல்லிட்டு என்னமோ ஒரு மால்வா, எனக்கு மறந்தே போயிடுச்சு, அது ரொம்ப படித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவன் வந்து இந்த மாதிரி பெட்டல்ஸ் யூஸ் பண்ணி சண்டை போடுவாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 பேரும் சண்டை போட்டுட்டும்போது பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் வருது மேலேருந்து. அதுக்கப்புறம் 2 பேர் சண்டை போட்டும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பொம்பளை இருக்கான அவன் வந்து தாத்தா வைத்த குத்திடுவான். அந்த தாத்தா வந்து நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா ஒருத்தன் கீழே விழுந்துருவான். ஸோ அந்த தாத்தா செத்து போயிட்டான்னு நான் நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் இவ்வளோ வந்து படுத்துட்டா. ஸோ இவள் படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறான்னா, மேம் என்னாச்சு அப்படி மாஸ்டர் என்னாச்சுன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் நான் செத்து போயிடுவேன், ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் உயிரோடு இருப்பேன்னுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 hours அகோன்னு சொல்லிட்டு 2 hours ஆஃப்டர்னு சொல்லியிருக்காங்க. 2 மணி நேரம் டைம் ஸ்கிப்ரேட் ஆகிடுச்சு. ஸோ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் ஃபார்மசி டாக்டர் இருக்கா, அவள் வர. ஸோ அதுக்கப்புறம் அந்த டிமானிக் கிளான் இருக்காரு, அவன் சொல்கிறான் அந்த தாத்தா உயிரோடு தான் இருப்பான், அவன் வந்து லைட்டாக தான் குத்துனேன், பட் நான் வந்து சீக்கிரமாக செத்துடுவேன்னு நினைக்கிறேன், ஸோ அதெல்லாம் கவலைப்படாத அப்படின்வா. ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபார்மசி வந்து என்ன சொல்கிறேன், என்கிட்ட பெயின் கில்லர் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க, நான் ஏதாச்சும் பண்ணுறேன்னுவா. அதுக்கு வந்து இவன் இருக்கா நான், ஸோ டிமானிக் பிளானு, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாத, நான் எப்படின்னா சாக போகிறேன், நான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், யார் என் ஸ்டூடெண்ட்டோட அப்படின்வா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே வந்து அந்த ஃபார்மசி அந்த தாத்தாவை தூக்கிட்டு அந்த வைப்பர் போயிடுவான். ஸோ இவங்க 2 பேர் மட்டும் தனியாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம மாஸ்டர் என்ன கேட்குறான்னா, உனக்கு என்ன வேணாச்சும் கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணத்தை தொட்டு கேட்பாள், யார் அந்த மாஸ்டர். ஸோ உடனே வந்து நம்மளோட மெயின் கேரக்டர் என்ன கேட்குறான்னா, லெட்ஸ் ஹேவ் எ டூயோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கேட்பான். ஸோ அதோட சேர்ந்து சாப்டர் முடிஞ்சிருச்சு. கீழே ஒருத்தன் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கான். ஸோ அந்த கமெண்ட்ஸ் படிக்கும்போது நான் சிரிச்சே செத்துட்டேன். அதுக்கு வந்து அந்த மாஸ்டர் என்ன கேட்பானா, என்ன வேணால் கேளு நான் தரேங்கிறவானா. அதுக்கு ஒருத்தர் கேட்பான், இஃப் யூ ஹேவ் எ செக்ஸ் வித் ஜிங்காசி. ஸோ ஜிங்காசினா அந்த பொம்பளை பேர். ஸோ டூ யூ கெட் இன்ஃபெக்டட். ஸோ இங்கேப்பா இவன் மைண்டு மாதிரி எங்கே போயிருக்குன்னுட்டு. இன்னொருத்தன் என்னன்னா, ஆஸ்கிங் த ரியலிஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ். லட்சுமி ஆனஸ்ட், ஒரு மாஸ்டர்னால கும்பிட்டு இருக்கா, அவள் சாக போட்டு தான் உனக்கு என்ன வேணால் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி டர்ட்டியாக இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ எனக்கு பார்த்தோன்னா நான் சிரிச்சே போயிட்டேன், என்னடா டே எப்படா அப்படின்ட்டு. ஸோ யா தென் நம்ம டேரெக்டாக வந்து 76 சாப்டர் போகலாம். ஸோ 76 சாப்டர் போகும்போது பார்த்தீங்கன்னா என்ன வேணால் கேளுன்னு சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா அவங்க கூட சண்டை போடணுன்னுவான். ஸோ உடனே வந்து நம்மளோட அந்த டிமானிக் கிளான் இருக்கான் என்ன சொல்கிறேன்னா, நான் நல்லா இருக்கும்போது நீ என் கூட சண்டை போடுன்னு கேட்டுருந்தா வச்சு நான் பண்ணியிருப்பேன், இப்போ வந்து என் பாடி வீக்காக இருக்குது, என்னால் வந்து ப்ரைமில் இல்லை, இப்போ போய் என்கிட்ட சண்டை போடுன்னு கேட்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்பா. ஸோ அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம சண்டை போடணும்னு சொல்கிறது வந்து நம்ம கையால் இதால் இல்லை, நீயும் நானும் வந்து வெர்பலாக வந்து பேசிக்கலாம், 2 பேர் சண்டை போட்டுக்கலாம் அப்படின்றான். ஸோ உடனே வந்து இவன் நம்மளோட அவன் என்ன சொல்கிறான்னா, பரவாயில்லையே இப்போ நீ வந்து கையால் சண்டை போட்டால் நீ ஜெயிச்சிருப்பேன், ஆனால் வெப்பில் இருந்தால் நான் அப்படி ஜெயிக்க முடியாது அப்படின்றான். ஸோ அதுக்கு வந்து நம்மளோட மெயின் கேட் என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, அதில் ஒரு டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஒரு கோஸ்ட்டை வந்து என்னால் பார்க்க முடியும் அப்படின்றான். அதுக்கு வந்து இவன் மெயின் கேரக்டர் மனசுக்குள்ளே நினைப்பேன், இந்த பொம்பளை நம்ம சொல்கிறோம் நம்புவாலும் நம்ப மாட்டேலாம் தெரியலையே அப்படின்வான். அதுக்கு வந்து ஓகே அப்படின்றான். இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா, நம்ம கோஸ்ட் இருக்குதுன்னா அந்த கோஸ்ட்டையும்
இவளையும் வந்து வெர்பலாக வந்து சண்டை போடுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறான், அந்த கோஸ்ட் வந்து பேசுவான், நான் வந்து அதை வந்து உங்ககிட்ட நான் சொல்லுவேன், நீ வந்து பேசுகிறது வந்து அந்த கோஸ்ட்டுக்கு கேட்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஸ்ட்டும் சரி இந்த பொம்பளையும் சரி வாயால் வந்து பேசிக்கிறாங்க, சண்டை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையும் 2 பேர் பேசிக்கணும் அப்படி இப்படின்ட்டு, அதே மாதிரி வந்து இவங்க 2 பேருக்குள்ளே வார்த்தைகள் பேசிக்கிறாங்க. ஸோ அது எப்படி வார்த்தைகள் வந்து என்ன பேசுகிறேன்னு பார்த்தா, கோஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு அந்த பொம்பளையை வந்து ஃபஸ்ட்டு 3 மூவ் பண்ண சொல்லு, அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, அதுக்கப்புறம் அவன் மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அந்த கோஸ்ட் வந்து 3 மூவ் வந்து உன்னையும் பண்ண சொல்லுது. அதே மாதிரி இந்த கோஸ்ட் வந்து ஒரு பெரிய பெரிய ஹீரோ வந்து மற்ற உலகத்தில் வந்து இவன் வந்து பெரிய ஹீரோ அப்படின்றான். அவனுக்கு வந்து அவன் வந்து சொல்கிறான், அதேக்கப்புறம் என்னையும் வந்து 3 மூவ் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த 3 மூவை வந்து டெக்னிக் வந்து இது பண்ணுறான். அவன் என்னமோ 12 பிளேடு அப்படி இப்படி என்னமோ சொல்கிறான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த மூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கோஸ்ட் ரிப்ளை என்ன பண்ணுதுன்னா, அந்த மூவ் பண்ணும்போது நான் வந்து கீழே குமிஞ்சிக்குவேன் ரைட்டில் போயிட்டு, அதை வந்து நான் திருப்பி வேறு மூவில் பண்ணுவேன். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், நானும் கீழே குமிஞ்சு அது பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதோட சேர்ந்து இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. நம்ம 77 சாப்டர் போகலாம். ஸோ 77 சாப்டர் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வெர்பலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட டீமானிக் காளி வந்து ரொம்ப வெறித்தனமாக வந்து வேர்த்து போய் அவன் வந்து 2 பேரும் வெர்பலாக பேசிகிட்டு இருக்காங்க. வெர்பலாக பேசும்போது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அந்த டீமானிக் காளிக்கு வந்து ஓரளவுக்கு வந்து விர்ச்சுவலாக அவங்க 2 பேர் சண்டை போடுறாங்க. ஸோ வார்த்தையாக பேசினா ஒரு கற்பனையாக சண்டை போட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து சண்டை போடுற மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. 2 பேர் ஆக்ஷனில் சண்டை போடுற மாதிரி. அப்புறம் வந்து நம்ம டீமானிக் காளி வந்து இத்தனை நாள் வந்து இந்த கோஸ்ட்டை ஏன் என்கிட்ட இன்ட்ரோ பண்ணல, இப்போ வந்து இன்ட்ரோ பண்ண, இது செம்மையாக இருக்குது, இவங்க மாதிரி நான் ஒருத்தனை பார்த்ததே இல்லை அப்படி இப்படி சொல்லிட்டு 2 பேருமே வந்து வேறு லெவலில் வந்து இமேஜினேஷனில் சண்டை போட்டுக்கிறாங்க. 2 பேருமே வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸாக வந்து வார்த்தையாக பேசிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாகவே இந்த சாப்டர் அதுதான் நடக்குச்சு. நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் போகலாம். நம்ம வந்து அடுத்த சாப்டர் போகலாம். ஸோ 78 சாப்டர். ஸோ 78 சாப்டரில் பார்த்தா 2 பேருமே வந்து வேறு லெவலில் வந்து வாயிலே சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மெயின் கேரக்டர் வந்து டக்குன்னு வந்து அவன் என்ன சொல்கிறான், ஏன்னா பார்க்க முடியும் அவங்க 2 பேர் வாயில் பேசுனா கூட அதனால் பார்க்க முடியும். நல்லா உன்னிப்பாக பார்த்தாங்கன்னா எனக்கு நல்லாவே தெரியும் யார் யார் என்ன சண்டை போடுறான்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என் மாஸ்டரை வந்து யார் அந்த பொம்பளை வந்து கொஞ்சம் தோத்துட்ருக்கா யார் கோஸ்ட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ அதுக்காக அவன் நல்லா உத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எவனி வந்து இந்த அட்டாக்கோட சரி நான் எல்லாத்தையுமே நான் முடிக்க போனேன், நான் இத்தனை வருஷமாக லோன்லியாக இருந்தேன், இந்த அட்டாக் வந்து 9th ஃபார்ம் சொல்லிட்டு டீமேட்ஸில் என்ன வந்து அந்த இது இருக்குன்னு ப்ரீத்திங் 9th ஃபார்ம் அந்த மாதிரி சொல்லுவாங்க டீமேட்ஸில், அந்த மாதிரி இவ்வளோ வந்து 9th ஃபார்ம் சொல்லிட்டு ஃபைனல் அட்டாக் பண்ணுறா. அதுக்கப்புறம் கோஸ்ட் என்ன சொல்கிறா, வா இந்த அட்டாக் வேறு லெவலில் இருக்குது, பட் நீ ஒன்று புரிஞ்சுக்கோ, நீ வந்து லோன்லியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க, 3-4 வருஷமாக வந்து இந்த லோன்லினால் வந்து ஜோம்பிஸ் அட்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நான் 130 வருஷமாக நான் வந்து லோன்லியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுறான். அந்த அட்டாக் வந்து அந்த அவள் பண்ண அட்டாக்கே வந்து ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி போகுது. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேர்த்துல வந்து அந்த டீமானிக் காளி வந்து வெர்பல் இதில் வந்து தோத்துட்டா. அதுமாதிரி அது வந்து வெர்பலாக இருந்தாலும் வந்து எப்படி சொல்கிறது, ரியாலிட்டி மாதிரி தான் இருக்கும். கம்பெனியாக வந்து சண்டை போடுறான், அதுலேயே வந்து அவள் தோத்துட்டா. ஸோ தோற்றும் போது பார்த்தா வாயில் ரத்தம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறான்னா, வா நான் வந்து இப்போ தான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், நீ வந்து எனக்கு வந்து டிசிப்ளின்டு, நீ வந்து என்னை காப்பாற்றுறதுக்காக தான் நீ வந்து ஃபஸ்ட்லேருந்து இருக்க, நீ வந்து என்னோடய ட்ரிக்ஸு என்னோடய கலைகள் வந்து நீ கற்றுக்கணும்னு தேவையே இல்லை, ஏன்னா உனக்கிட்ட வந்து இந்த கோஸ்ட் இருக்குது, அது வந்து என்னை விட ரொம்ப பவர்ஃபுல்லு, பட் நீ வந்து என்னை ஏன் சூஸ் பண்ண, நீ வந்து என்னை காப்பாற்றணுக்காக தான் நீ சூஸ் பண்ணியிருக்க, நான் வந்து ரொம்ப பெருமையாக படுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவள் வந்து சாக போகிறா. ஸோ சாகும் போகும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, நீ வந்து என்னை மீட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டியான்னு சொல்லிட்டு யார் அந்த பொம்பளை வந்து நம்ம மெயின் கேரக்டர் கேட்பான். அதுக்கு வந்து அந்த மெயின் கேரக்டர் வந்து கண்ணிலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்வான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவருக்கான டீமனிக்லான்னு அவன் என்ன சொல்கிறான்னா, நான் செத்து போயிட்டேன்னா வந்து நீ வந்து என்னை வந்து ஒரு ஃபவராக வந்து நினச்சிப்பியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து நம்ம மெயின் கேரக்டர் சொல்கிறான், நான் நினைப்பேன் அப்படின்றான், எஸ்ன்றான். ஸோ அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, சரி அந்த மாதிரி நீ என்னை நினைக்கிற மாதிரி தான் நீ என்னை வந்து என்ன மாதிரி ஃப்ளவராக வந்து பூவாக வந்து என்னை நினைப்பேன் அப்படின்னு கேட்குறான். ஸோ அதுக்கு வந்து மெயின் கேரக்டர் என்ன சொன்னால், பியூனின்னு சொன்னால் எனக்கு அதோட என்ன மீனிங்னு எனக்கு புரியல. ஸோ அது மாதிரி ஒரு பியூனியான ஒரு ஃப்ளவராக நான் உன்னை நினைப்பேன். அதே மாதிரி அந்த பியூனி வந்து ரெட் கலரில் வந்து பிரைட்டாக இருக்கிற மாதிரி அந்த பியூனியாக உன்னை நினச்சிப்பேன் அப்படின்னா. அதுக்கு வந்து அவனோட மாஸ்டரோட வாவ் நான் வந்து உன்னை பார்த்துருக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் செத்து போயிடுறான். மெயின் கேரக்டர் கண்ணில் வந்து தண்ணியாக வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மலை இருக்குல்ல, அந்த மலை தான் வந்து இந்த வின்டரை வந்து பிளாக் பண்ணிவிட்டு வெயில் வராமல் இருக்குது. அந்த மலை என்ன பண்ணுன்னா அந்த வெயிலை வந்து தடுத்துட்டு இருக்கும். அதனால வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே வின்டராக இருக்கும். ஸோ அவள் செத்து போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு என்னமோ மின்னலாட்டம் வந்து
அந்த மலையை வந்து அடிச்சிடும். அடிச்சது பார்த்தீங்கன்னா அதுக்கு மலைக்கு பின்னாடி இருக்கிற வெயில் வந்து இங்கே வந்து இவங்க மேலே படும். ஸோ அது படும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவன் செத்து போயிட்டு இருக்காங்க. ஸோ செத்துட்டு இருக்கும்போது வின்டர் வந்து பீன் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ அவன் வந்து சந்தோஷமாக வந்து செத்து போயிட்டா. ஸோ அவள் வந்து முன்னாடிலேருந்து அவள் சொல்லுவாள் இந்த மாதிரி வின்டராக இருக்குது தான் இந்த பிரச்சனையே வருது. பட் இவன் வந்து சந்தோஷப்பட்டு அவன் வந்து செத்து போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா மெயின் கேரக்டர் ரொம்ப அழுதுட்டு இருக்கான். அண்ட் அவர் தான் அதோட சரி சாப்டர் முடிஞ்சிருச்சு. அண்ட் அவன் இந்த மிஷனும் முடிச்சிட்டான். எஸ், ஒரு சூப்பரான எண்டிங் வந்து அவன் மெயின் கேரக்டர் வந்து கொடுத்துட்டான். ஸோ இதோட சரி சீசன் 2 முடிஞ்சிருச்சு. சீசன் 2 முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஃபைனல் சீசன் பார்த்தீங்கன்னா ஒரு 20 சாப்டர் தான் இருக்குது. நானும் இந்த மாதிரி வீடியோ வந்து 20 சாப்டர் ஒரே வீடியோவில் போடலாமா, இல்லை வாரம் எப்பயும் போல் டெய்லி 3 சாப்டர் போடலாமான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான். இது சீசன் 2 வந்து நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச சீசன் 2 வந்து ஃபஸ்ட் டைம் நான் படிக்கும்போது அவ்வளோ ஒர்த்தாக இல்லை. பட் நான் இப்போ உங்ககிட்ட நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். செகண்ட் டைம் படிக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப ஃபஸ்ட் சீசன் அளவுக்கு சூப்பராக இல்லை. பட் செகண்ட் சீசன் ஓரளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது. அண்ட் எமோஷன்ஸ் இது நல்லாவே இருந்துச்சு. மாஸ்டர்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேனல் அந்த சீன் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. புஷ்மண்ட்டும் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.